இருந்து 15 வாசிக்கலாம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். நம்ம நேற்று தினத்துல சங்கீதம் 105 முதல் 4 வசனங்கள் நம்ம தியானித்தோம். இந்த 4 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை தேடுவதற்காக, ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக ஒரு அழைப்பை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த முதல் பகுதி. அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது 5, 6ஆம் வசனங்கள்ல அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 5, 6 பார்க்கும்போது ப்ரீவியஸா a call to thank God, a call to sing, நீங்க அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்று ஆரம்பித்த அந்த சங்கீதம் 5ஆம் வசனத்துல அவரை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்குது. அப்போ ஆண்டவரை நினைவு கூறுதல் அப்படின்றது அதனுடைய ஆப்போசிட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மறக்கிறது, கர்த்தரை மறக்கிற ஒரு காரியம். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்றது நம்ம உண்மையா ஆண்டவரை எப்பொழுதும் நினைவு கூற அழைக்கப்படுறோம். அதான் அந்த ஜக்கர் அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு ஹீப்ரூ ரூட் வேர்ட். அந்த ஜக்கர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சாதாரண ஜஸ்ட் ரீகலெக்டிங் மெமரிஸ் அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ரொம்ப நேசமாய் நினைத்து பார்க்கிறது, ஓகே நம்ம நினைவுகளை அப்படியே போடுற அந்த காரியம் கிடையாது. ஆனா ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு கவர்னன்டல் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்றாங்க. அதாவது நான் அதை நினைத்து பார்த்தேன்னா ஒரு உடன்படிக்கை உணர்வோடு அது நம்மளை ஆராதனைக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கும் செய்யக்கூடிய ஒரு நினைவு கூறுதல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீகலெக்டிங் மெமரிஸ். அப்போ ஆண்டவரை நான் நினைவு கூறுவேன் அப்படின்னா அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய வடிவமைத்தலை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதுல 3 காரியங்களை நினைவு கூற அழைக்கப்படுகிறாங்க. ஒன்று, அவர் செய்த அதிசயம், his marvelous works. அப்ப ஆண்டவர் தான் இவங்களை விடுவிக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்த அந்த காரியமே ஒரு பெரிய அதிசயம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக
எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார் என்று சங்கீதம் 78ல பார்க்கிறோம். 2வது அவர் அ அவருடைய அற்புதங்கள், ஹிஸ் வண்டர்ஸ். அதாவது ஆம், அதாவது வெறும் நார்மல் மிரக்கிள்ஸ் மாத்திரம் அல்ல, அந்த ஒவ்வொரு அற்புதமும் அவர் எவ்ளோ பெரிய தேவன், அவர் எவ்ளோ அ அவருடைய பரிபூர்ணத்துவம், அவருடைய அதிகாரம் எதன் மேலலாம் இருக்கு என்பதை வெளிப்படுத்துகிற காரியங்கள். அதுதான் அது அந்த அவருடைய அற்புதங்கள் என்ற அந்த வார்த்தை. அப்போ வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா, இங்க போட்டிருக்கிறேன் பிக்சர்ஸு. செங்கடல பிளக்கிற அனுபவமா இருக்கட்டும், அந்த எகிப்தின் 10 வாதைகளா இருக்கட்டும், வானத்திலிருந்து போஷிக்கப்பட்ட மன்னா, கற்பாறையிலிருந்து வந்த தண்ணீர், எரிகோ மதில் ச இடிந்து வீழ்கிறது, இல்லையென்றால் எலியாவை போஷித்த அந்த காகமா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு நார்மல் மிரக்கிள்ஸ் கிடையாது. இட் இஸ் அது வந்து தேவனுடைய பரிபூர்ண அதிகாரத்தை வெளிப்படுத்தும் செயல்கள். ஸோ, நம்ம அதை நினைவு கூர அழைக்கப்படுறோம். 3வது அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ, அவருடைய வார்த்தை வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல தோராவுல, பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாய் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று சொல்லும்போது, தீர்க்க தரிசனங்களா இருக்கலாம், போதனைகளா இருக்கலாம், தேவனுடைய சட்டங்கள் அத குறிக்கிறது. அப்போ வந்து அ ஆண்டவர் நெறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறார் அப்டின்னா, அது வந்து அவர் மனுஷரோடு தொடர்பு கொள்ள அவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியம். அப்போ வந்து அது எல்லாமே இந்த அவருடைய நியாய தீர்ப்புகள் அப்டின்னும்போது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறார். ஒரு ஸ்கெலிட்டன் நம்மளுடைய வாழ்க்கை முறை. இப்ப இவங்க வந்து விடுதலை அடைந்து வராங்க. ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்ளோ நாள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு காணான் வைக்கப்பட்டிருக்கு. அவங்கள கொண்டு போய் அங்க குடி அமர பண்ண போகிறார். அப்போ வந்து அவங்களுடைய ஒழுங்குமுறைகள், அவங்களுடைய மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரேம்வொர்க்குக்கு தான் அவர் அநேக வாக்கின் நியாய தீர்ப்புகளை அவர் கொடுக்கிறார். அப்போ வந்து எப்போலாம் நம்ம வந்து அவருடைய ஒண்ட்ரஸ் ஆக்ட்ஸ், அவருடைய அற்புத அடையாளங்களை நினைவு கூறுகிறோமோ, அவருடைய அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, யோவான் 1ல நம்ம பார்க்கிற மாரி, அவரே தான் வார்த்தை. அப்பதான் நம்ம அவரை நேசிக்க, அவரை இன்னும் அதிகமாய் அறிய, அவரோடு நம் கீழ்ப்படிந்து, ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல் மேனர்ல ஆண்டவரை வந்து நாம் தொழுது கொள்ள முடியும். அதுதான் இந்த வசனம் மிக அழகாய் குறிப்பிடுகிறது. 5, 6ஆம் வசனத்துல, ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோபின் புத்திரரே, நீங்க இந்த 3யும் நினைவு கூருங்கள். அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ, நம்ம உபாகமம் 8ல கூட அந்த அதிகாரத்துல, "நீர் நினைப்பாயாக, உன் கர்த்தரை நினைப்பாயாக" என்று சொல்லி மோசேயுடைய அந்த ஃபேர்வெல் ஸ்பீச்ல நினைவு கூறுவதற்கு ஒரு பெரிய அதிகாரத்தையே மோசே பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவரை நினைவு கூறுவது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். 2 அடுத்த 6, 7ல நம்ம பார்க்கும்போது, அம் அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் என்று பார்க்கிறோம். அப்போ வந்து இதுல அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அப்போ ஜனங்கள் எப்படி அழைக்கப்படுகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிய ஆண்டவர் வைக்கிறாரு. அதாவது ஃப்ரம் நோவேர் அப்படின்றது இல்ல. இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு உடன்படிக்கையின் ஒரு அந்த வம்சாவழியை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆபிரகாமின் என் தாசனாகிய ஆபிரகாம் என்று சொல்லும்போது, என்னுடைய தாசன் அந்த எபிரேய வார்த்தை வந்து அப்டோ. அப்ப அந்த அப்டோ என்று பார்க்கும்போது, என்னுடைய தாசன் என்னும்போது ஒரு மாஸ்டர், ஒரு ஒரு ஓனர், ஒரு செர்வன்ட். அந்த ரிலேஷன்ஷிப்ப அது குறிக்குது. ஒரு உடன்படிக்கையின் நெருக்கத்த அது குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய கிருபை. அது வந்து வெறும் கிருபையினால் தான். ஆபிரகாமுடைய
வம்சாவழியோ, அவருடைய மனித பெருமையோ, ஏதோ ஒரு சாதனை செய்தார் என்பது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஆண்டவர் அன்மெரிட்டட் கிரேஸ்ல தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஸோ த கவர்னன்ட் ஐடென்டிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்பிள். அதே மாரி யாக்கோபை பற்றி சொல்லும்போது, தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய யாக்கோபின் புத்திரரே என்றார். யாக்கோபுடைய பேர் தொடர்ந்து வருகிறது. ஆனா நமக்கு தெரியும் யாக்கோபுடைய லைஃப்ல இட் வாஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் லைஃப். ரொம்ப டீப்லி ஃப்ளாட். ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்குரிய வாக்குத்தத்தத்தின் அதிக உரிமையாளரே யாக்கோபு தான். அவர் மூலமாய் தான் 12 கோத்திரமே உருவாகுது. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே என்று சொல்லப்படுகிறது. அவரால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற தேவன். என்னைக்குமே நம்ம ஹியூமன் மெரிட்னால, நான் இதெல்லாம் செய்ததுனால எனக்கு ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சாரு அப்படின்றது கிடையாது. We are always chosen by God. அண்ட் இஸ்ரவேலுக்கு இருந்த அழைப்பா இருக்கட்டும், இஸ்ரவேல் தேசத்துக்கு இருந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் முன்குறித்தது. அவர்களுடைய நடத்தையினால கிடையாது. அப்போ அந்த ஆராதனை, அந்த ஒரு ஆண்டவரை நினைவு கூறுதல், ஆண்டவரை நோக்கி கீர்த்தனம் பண்ணுவது, பாடுவது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது எல்லாமே அந்த உடன்படிக்கைக்கு உரிய ஒரு மறு உத்தரவா இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இத நம்ம இந்த லைனேஜ், இந்த வம்ச வழியில நம்ம பார்க்கும்போது, வாட் அபௌட் அஸ் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட்? அப்போ நம்மளும் ஆபிரகாமின் வித்து தான். ஆபிரகாமின் பிள்ளைகள். விசுவாசத்தினால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் த காட் ஆஃப் நேஷன்ஸ். இஸ்ரவேலுடைய தேவன் முழு உலகத்தின் தேவன். அந்த உடன்படிக்கை எங்க போய் நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அந்த உடன்படிக்கைக்கு நாமும் சுதந்திரர்கள். அப்போ நம்ம இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது, அவருடைய தாசன், நாமும் அவருடைய பிள்ளைகள், நாமும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாமும் அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த தேவன், நினைவு கூற வேண்டிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, அவருடைய நியாய தீர்ப்புகள், அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஹீஸ் அ காட் ஆஃப் ஆல் த எர்த். இந்த அந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு மழை மழைக்கு ஒரு தெய்வன், ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு தெய்வம். அ இந்த மாரி அவங்களுக்கு நெறைய சிறு குல தெய்வங்கள் நெறைய இருந்தாங்க. அப்போ அ ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். யெகோவா தேவன் ஹிஸ் சாவர்னிட்டி எக்ஸ்டெண்ட்ஸ் யுனிவர்சலி. அவருடைய அந்த ரூல், எக்ஸ்டெண்டட் ரூல், அவருடைய அந்த ஸ்கேல் ஆஃப் ரூல்க்கு லிமிட்டே கிடையாது. யுனிவர்சலா இருக்கிற ஒரு ரூல். அப்போ அவருடைய நியாய தீர்ப்புகள் ஹோல் வேர்ல்டுக்கும் பொருந்தும். இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த நியாய தீர்ப்புன்ற அந்த எபிரேய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. மிஸ்பத்தீம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இப்போ நாம சென்னை கோர்ட் அப்படி எடுத்துக்கிட்டா அது சென்னைக்கு. ஹை கோர்ட், அடுத்து சுப்ரீம் கோர்ட், அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். அவ்வளோதான். அந்த லாஸ் அண்ட் எவ்ரிதிங் கன்ஃபைன் டு அந்த ஏரியா தான். ஆனா காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இட் இஸ் அக்ராஸ் த ஹோல் வேர்ல்ட். அப்ப அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த மிஸ்பாத்திம் என்ற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னா, எல்லாமே அவருடைய நியாய தீர்ப்பா இருக்கட்டும், அவருடைய டெசிஷன்ஸா இருக்கட்டும், ஆண்டவருடைய சட்ட திட்டங்களா இருக்கட்டும், அனைத்துமே அவர் எவ்வளோ நீதியுள்ள தேவன், அந்த அந்த கேரக்டரை அது வெளிப்படுத்துகிறது. ஸோ அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம அநியாயமாய் நம்ம அவமதிக்கப்பட்டிருந்தோம்னா, இந்த காலை வேளையில இது இப்படி நடந்திருக்க கூடாது. ஆண்டவர் இத பார்க்கிறாரா? எனக்கு நீதி விளங்குமா என்று நம்ம சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தோம்னா, ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது.
அனைத்திலும் நம்ம கையிட்டு செய்கிற அனைத்து காரியத்திலும் அவருடைய நியாய தீர்ப்புகள் விளங்குகிறது. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், நம்மளுடைய ஆண்டவர் அவ்வளோ ஒரு பெரிய நீதியுள்ள தேவன் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ அவர் வந்து அவர் முழுமையான அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். அதான் காட் இஸ் சாவரன் அப்படின்றத இந்த சங்கீதங்கள் அதிக அதிகமாய் உணர்த்துகிறது. சாவரன் அப்படின்னும் போது, இப்போ ஒரு நேபாளுக்கு ஒரு ராஜா இருக்கிறாருன்னா, நேபாளுக்கு மட்டும்தான் ராஜா. அவருக்கு ஹி ஹாஸ் நோ ரூல் ஓவர் இந்தியா. ஆனா when my God is sovereign, he has absolute authority over all nations. என்னுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், கடல் தாண்டி மலை தாண்டி எந்த ஒரு கட்டத்திற்கு மேல அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமோ என் ஆண்டவரால் செய்ய முடியும். ரெண்டாவது, அது வந்து நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டபிலிட்டி. எப்படி வந்து தேசங்கள் கூட ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மனிதன் மாத்திரம் அல்ல, எல்லாருமே ஒரு முழு தேசம் தப்பு பண்ணிட்டு இருக்குன்னா அந்த தேசம் ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஒரு ரீஜனா இருக்கட்டும், அப்போ என்டையர் நேஷனுமே அதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. ஸோ இட் ரிமைண்ட்ஸ் காட்ஸ் பீப்புள் தட் அவர் ஒபீடியன்ஸ் தேங்க்ஸ்கிவிங் சர்வ் as a witness to nations. அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு செலுத்துகிற நன்றிகள், ஆராதனை எல்லாமே ஒரு பெரிய ஜனக்கூட்டத்திற்கு சாட்சியாய் விளங்க அழைக்கப்படுகிறோம். பிகாஸ் அவர் காட் இஸ் a God of the whole earth. Our God is not a God of only Kovai City AG Church. Our God is not only there in our residential area, inside my room, but He is a God of the whole earth. அப்போ வந்து இட்ஸ் a big crowd. We are exhibits மாதிரி. நம்ம அதுதான் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லி புரிய வைக்கிறார். நீங்க என் ஜனம், உங்களை பார்க்குறவங்க என்ன பார்க்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவலா கிடையாது, ஒரு ஹோல் க்ரௌடா, ஒரு நேஷனா பார்க்குறாங்க. ஜென்டைல்ஸ் வந்து புறஜாதிகள் உங்களை வந்து ஒரு பெரிய தேசமாய் பார்க்குறாங்க, ஒரு தேசத்தின் தெய்வமா என்ன பார்க்குறாங்க அப்படின்னு. அதே தான் இன்னைக்கு நமக்கும். என்னுடைய கர்த்தர் வந்து பூமி எங்கும் விளங்குகிற கர்த்தர். நான் அவரை வந்து ஏதாவது கட்டத்தில் கன்ஃபைன் பண்ணி லிமிட் பண்ணி அவருடைய அந்த ஆளுகை தன்மையையோ இல்லை என்றால் அவருக்கு நான் எவ்வளோ பொறுப்பு இருக்கோ என்னுடைய பொறுப்பு தன்மையை நான் எங்கேயாவது குறைச்சி மதிப்பீட்டு வச்சிருக்கிறேனா என்பதை நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படியாய் அந்த 5, 6, 7 வசனங்கள் ஒரு நம்முடைய ஆண்டவருடைய அதிசயம், அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவர் எப்படி அந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்து உரிமை பாராட்டி அழைத்து அவர்களை அழைக்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல கலாத்தியர் 3:6 நம்ம வாசிக்கிற மாதிரி இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது, அந்த சந்ததி ஒருவரே, அவர் கிறிஸ்து என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாமும் அதுல அடங்குறோம் அப்படின்றத நம்ம எப்பவுமே நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அடுத்து 8, 9 பார்க்கும்போது 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் வந்து முற்பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைத்திருக்கிறார் என்று வசனம் ஞாபகப்படுத்துகிறது. அப்போ இந்த 2வது பகுதி இந்த சங்கீதம் 105ல பார்க்கும்போது முதல் 7 வசனங்கள் நம்மை அவரை துதிக்க, அவரை பாடி கீர்த்தனம் பண்ண, அவரை நினைவு கூற கூப்பிடுகிற ஒரு அழைப்பு. 2வது, அவர் எப்படியா இந்த முற்பிதாக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி ஒரு ரீகவுண்ட் ஆஃப் த ஹிஸ்டரி. அப்போ இதுல இந்த முற்பிதாக்கள் என்று பார்க்கும்போது ஆபிரகாமையும் ஈசாக்கையும் பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த 2 வசனங்கள்ல. அப்போ அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு, அவர் செய்த உடன்படிக்கை, ஈசாக்கோடு அவர் செய்த ஆணையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அப்போ நினைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த மூல வார்த்தை வந்து ஆண்டவருக்கு மிக அதிகமாய் பொருந்தும். அதை தான் நம்மளையும் அவர் நினைவு கூற விருப்பப்படுகிறார். அவர் எப்படி அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து நமக்கு நிறைவேற்றுகிறாரோ,
He is a God who has covenantal mindfulness. அவர் ஏதோ என்னைக்கோ ஒன்ன சொல்லிட்டு மறந்து போற தேவன் அல்ல. அவர் சொன்ன காரியத்தை அவர் முற்றும் முடிய அவர் ரட்சிக்க வல்ல தேவன் என்று பார்க்கிறோம். அவர் அதை உண்மையாய் ஒரு வார்த்தையும் தரையில விழுவதில்லை. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறிற்று என்று சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்படி நினைவு கூர்ந்து நடத்துகிற தேவன். அந்த நினைவு கூறுதலை தான் அவர் நமக்கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அப்படின்னும் போது அது ஒரு ஸ்திரமானது, வெரி ஸ்டேபிள். அது வந்து கவனன்டல் ஸ்டெபிலிட்டியை அது குறிக்கிறது. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு அவர் செய்த உடன்படிக்கை, அந்த 105ஆம் சங்கீதத்துல நம்ம அதை மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறோம். அவர் அவர் அப்படின்னும் போது இட் வாஸ் ஆல் டிவைன் இனிஷியேட்டிவ். ஆண்டவர் அவரே உடன்படிக்கையை ஒரிஜினேட் பண்ண ஆண்டவராய் இருக்கிறார். அவர்தான் அதனுடைய காரண கர்த்தர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அண்ட் அந்த அந்த உடன்படிக்கை வந்து அது முழுமையாய் கிருபையை சார்ந்தது. அது ஏதோ ரெண்டு ராஜ்யங்கள் வந்து ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிற மாதிரி, ஒரு ஹியூமன் நெகோசியேஷன், ஒரு டீல் பேசி ஒரு பார்கெயின் பண்ணி முடிக்கிற மாதிரி கிடையாது. ஆனா அவர் அந்த உடன்படிக்கையையும் ஆணையையும் கிருபையினால தான் அவர் நினைத்து நடத்துகிறார். இதையே வந்து சகரியாவும் அவர் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல அந்த பாடல் பாடும்போது அவர் அதை இதே வார்த்தைகளை அவர் திரும்பவும் சொல்றத நம்ம மேற்கோள் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடி ஜனங்களை சந்தித்து மீட்டு கொண்டு சத்துருக்களிலிருந்து நம்மளை ரட்சிக்கும்படிக்கு தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று அந்த ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் அந்த பாடலை பாடும்போது அதையே அவர் மேற்கோள் காட்டுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வந்து யாக்கோபுக்கு அதை பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். அப்போ வந்து காட்ஸ் ப்ராமிசஸ், அவர் வந்து ஆபிரகாம் வந்து ரொம்ப லிமிட்டட். அவங்க வந்து இன்னும் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க ஒரு பெரிய ஜனக்கூட்டம்லாம் கிடையாது. அப்போ ஆனா வந்து ஆண்டவருடைய வார்த்தை போதுமானதா இருந்துச்சு. அவர் வந்து மனுஷனுடைய மெஜாரிட்டி, மனுஷனுடைய மெரிட் அதெல்லாம் தாண்டி அவர் செய்ய வல்லவர். அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அவர் அதை நேர்த்தியாய் அவர் செய்து அவர்களை பராமரித்து போஷித்து நடத்தினார் என்பதை தான் இந்த 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து 1 பேதுரு 1ல வாசிக்கும் போது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு அந்த உடன்படிக்கைக்குரிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கானான் தேசம். 40 வருஷ வனாந்திர வாழ்க்கைக்கு அப்புறம் அவர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை காண்பித்து அவர்களை நடத்துகிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் ஆண்டவருடைய சபையின் அங்கமாய் இருக்கிற நமக்கு வந்து கானான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி வந்து ஆண்டவர் இஸ்ரவேலை எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி அவர் கேர் பண்ணி ஒரு கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகல, அவங்களுக்கு உணவு உடை எல்லா தேவைகளையும் சந்தித்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நேராய் எதிரிகள் மத்தியிலிருந்து விடுவித்து கொண்டு போனாரோ அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கும் அதை கேரண்டி பண்றாரு. we have a inheritance in Christ Jesus. இப்போ நம்ம ஆபிரகாம் அவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியை தங்கச்சி என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை,
முதற் ஆதியாகமம் 12ல ராஜா கிட்ட அபிமலேக் கிட்ட இருந்து ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு கனவு மூலமா எச்சரித்து அவங்க குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. 2வது ஈசாக்குக்கு பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் எல்லாத்தையும் மூடி போடுறாங்க. அதெல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல குடியிருக்க வைத்து, மறுபடியும் எல்லாத்தையும் எல்லா வெல்ஸையும் தோண்ட வச்சு குடியமர்த்துகிறார். யாக்கோபுக்கு இருந்த நெருக்கத்திற்கு அளவே கிடையாது. லாபான் ஒண்ணும் இல்லாம அத ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி ஏசா கிட்ட இருந்து ஆண்டவர் புரொடெக்ட் பண்றாரு. பிள்ளைகளுடைய அந்த பிரச்சனைகள்ல இருந்து சீகேம் தேசத்தில இருந்து ஆண்டவர் யாக்கோபை புரொடெக்ட் பண்றாரு. எகிப்துல அவங்க வந்து யோசேப்புடைய குடும்பத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அங்க அவங்க அப்படியே அழிந்து போக வேண்டியவர்கள். அவங்கள அப்படியே ஒடுக்கி அவங்களுடைய பெருமூச்சு ஆண்டவர் சமூகத்துல எட்டுகிறது. ஒரு மோசேயை உருவாக்கி ஆண்டவர் அவர்களை அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து நடத்துகிறார். அப்போ ஒரு உடன்படிக்கை கொடுத்த உடனே எல்லாம் ஸ்மூத்தா போகல. அவங்க ரொம்ப கொஞ்சம் ஜனங்களா இருக்கிறாங்க. ஆனா பரதேசிகளா இருக்கிறாங்க. ஆனா அவர் அதை நித்திய பிரமாணமாய் நடத்தி அவங்கள அந்த சுதந்திர கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அதே மாதிரி தான் நாமும் ஆபிரகாமின் நம்ம சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் பரலோகத்துல நமக்கு இருக்கிறது. நம்மையும் எல்லா டேஞ்சர்ல இருந்து ஆண்டவர் புரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நம்மளை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 15:18ல அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள என்று சொல்லி அந்த லேண்ட வந்து ஆண்டவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதையே நம்ம வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எபிரேயர் 11ல அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்ல வரும்போது இது ஆதியாகமம்ல ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சந்தித்த அந்த பகுதி. அதை சொல்லும்போது விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் குடியிருந்து ஈசாக்கும் யாக்கோபும் ஆகிய அவனுடனே கூட அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவர்களாய் இருந்தவர்களுடனே கூட கூடாரங்களில் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கானான் தேசத்துக்குள்ள போகல. ஆனா அவங்க அதை அப்படியே பிலீவ் பண்ணி அதுக்கு ரெடி ஆகி ஆண்டவரோடு அந்த கோஆபரேட்டிவ் ஆக்டிவிட்டி அவருடைய ப்ராமிஸ் நிறைவேறுவதற்கு தங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுத்து அவங்க புறப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க அதை செய்தார்கள். யோசேப்பு வந்து அப்படியே எகிப்துல செட்டில் ஆனதும் வாஸ் அ பார்ட் ஆஃப் தட் ப்ராமிஸ் தான். அப்போ வந்து அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த முற்பிதாக்களை பற்றி மிக அழகாய் ஒரு ரீகவுண்ட் ஆஃப் த ஹிஸ்டரிய இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலை வேளையில நம்ம கீ ரிஃப்ளெக்ஷன்ஸா பார்க்கும்போது there is divine authority over human history. நம்ம மனித வரலாறு மேல கர்த்தருடைய மேலான அதிகாரம் எப்பவுமே இருக்கு. ஏன்னா நம்ம வாசித்த பகுதியில 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்ன வாக்கு அப்படின்னும் போது அது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு கிரியேட்டிவ் ஸ்பீச். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன அதிகாரத்தோடு அவர் பேசி இருக்கிறார். அப்போ வந்து ஒருவேளை நம்ம பேசி பார்த்த காரியங்கள் நம்ம எடுத்திருக்கிற நெகோசியேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகலாம். ஆர் நமக்கு வந்து அது நிலுவையில நிற்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவர் எந்த சூழ்நிலையிலனாலும் ஆண்டவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு நமக்காக செயல்படுவார். ஒரு எப்படி ஒரு ராஜா கிட்ட கொடுக்கிற காரியம், ராஜா செலுத்துகிற ஒரு தீர்ப்பு வந்து எந்த வேற ஒரு மனுனால ராஜா சொல்லிட்டார்னா சொல்லிட்டார். தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஃபைனல். அத வேற ஒருத்தர் நிறுத்தி எல்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நம்ம லைட்டா நினைச்சுக்க கூடாது. God's promises execute themselves across generations. யோவான் 17:2ல பார்க்கிறோம்.
பிதாவே நீர் உம்முடைய குமாரனிடத்தில் அதிகாரம் கொடுத்தபடியே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம்மளுடைய வாழ்க்கையின் மேல அதிகாரம் உள்ள தேவன். அவரால பேசி அவரால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. 2வது, அவர் என்றென்றைக்கும் உடன்படிக்கை நினைத்திருக்கிற தேவன். கவனன்டல் மெமரி ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்பஸா நமக்கு இருக்கணும். அதாவது எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த ஞாபகம் நம்மள ஆவிக்குரிய வழியில வழிகாட்டுகிற ஒரு கருவியாய் நமக்கு இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய நடத்தை, பேச்சு அனைத்துலயும் எப்படி ஒரு ஜிபிஎஸ் அழகாய் நம்மள நடத்துகிறதோ, இப்போ ஜிபிஎஸ் கூகுள் மேப்ப நம்ம பார்த்தோம்னா, போக வேண்டிய இடத்த மாத்திரம் காட்டுறதில்ல. ஒருவேளை நம்ம ஒரு டைவர்ஷன் எடுத்துட்டோம், தப்பான ரூட்ல போனா, இட் ஷோஸ் அந்த கிலோமீட்டரையும், அந்த நேரத்தையும் ரீகால்குலேட் பண்ணி காட்டும். அந்த டிராஃபிக் பேட்டர்னுக்கு ஏத்த மாரி அத அப்டேட் பண்ணி காட்டும். அப்போ ஒருவேளை நம்மளுடைய வழி தடங்கள் மாறி போகலாம். ஆர் இந்த ஷார்ட்கட் பெட்டர்ன்னு சொல்லி நம்ம ஒரு ரூட்ட எடுத்தாலும், அது நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்பஸா கர்த்தருக்கு நேராய் நம்மளுடைய அந்த உடன்படிக்கையின் நினைவு கூறுதல், நம்மளை ஆண்டவர் வைத்த பாதையில நம்மளை அழைத்து செல்ல நாம் நம்மளை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். உடன்படிக்கையின் தேவனை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னும் போது, அது என்னுடைய பாதையை, என்னை நேர் வழியில், என்னை பரிசுத்தத்தில், என்னை நீதியில் நடத்துகிற ஒரு ஜிபிஎஸ்ஸா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் காம்பஸா அது என்ன டுவர்ட்ஸ் காட் நடத்தி கொண்டே போகணும். விதவுட் எனி டீவியேஷன்ஸ் அப்படின்றத நம்ம யோசித்து கொள்ளணும். 3வது, சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். God chooses and sustains the vulnerable. ஆண்டவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள, ரொம்ப எம்பவர்டான பீப்புள செலக்ட் பண்ணி அவங்கள அவர் ரெடி பண்ணிடுறாரு அப்படின்னு இல்ல. சில ஸ்கூல்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கட் ஆஃப்க்கு மேல தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்போ காலேஜா இருக்கட்டும், இவ்வளோ கட் ஆஃப்க்கு மேல தான் அட்மிஷன் போடணும்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் க்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையே வச்சு கிரியேட் பண்ண முடியும்னு. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்கள், பரதேசிகளாய் இருந்த ஜனங்களை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை, நிறைவேற்ற முடியாத வாக்குத்தத்தத்தை 1000 தலைமுறைக்கும் இவர் நிறைவேற்ற வல்ல தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவன். இந்த காலை வேளையில நம்ம ரொம்ப ஸ்மாலா ஃபீல் பண்றோமா ஏதாவது காரியத்துல? Are we marginalized at our work or our family or in the society? or நம்ம ஒரு தேசமாய் பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, எவ்வளவாய் பெர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க. நமக்காக பேச ஒரு பெரிய பர்சன் இல்லையே, we are not a majority என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம ஒர்க் பிளேஸ்ல கூட நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா will be a very small number. ஆனா my smallness is a canvas for God's power. என்னுடைய இல்லாமை, என்னுடைய வீக்னஸ், என்னுடைய பலவீனங்கள் எல்லாத்துலயும் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். எப்படி ஒரு சின்ன கேண்டில் போதும் 1000ங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு, அந்த மாதிரி ஆண்டவருடைய தயவு அப்படின்றது எத்தனை மடங்கு பெருக்கத்தை கூட செய்ய வல்லது. நம்மை கொண்டு அவர் செய்வார். 1 கொரிந்தியர் 1:27 அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சோ இன்னைக்கு நம்ம வீக்கா ஃபீல் பண்றோம்னா, God can make us strong. God can make us majority. God can make us multiply and amplify in all phases. நம்ம ஃபினான்சஸா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் அந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னா, அவர் அதை மல்டிப்ளை பண்ண வல்லவர். அவர் கையில அதை கொடுக்கும்போது அதை கொண்டு அவர் பல பேரை போஷிக்க, பல மடங்கு திருப்பி எடுக்க அவர் வல்ல தேவன். He chooses and sustains the vulnerable அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ வெரி மச். இதை தொடர்ந்து நம் நாளையும் தியானிக்கலாம். Thank you so much, sister. Brother Matthew, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? Thank you.